ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ கூமாப்பட்டி நாயகன் தங்கப்பாண்டி சக்ஸஸ் ஸ்டோரி பார்க்க போகிறோம். கடந்த சில மாதங்களாகவே இணையம் முழுவதும் தெரியும் ட்ரெண்டில் இருக்க ஒரு ஊர் கூமாப்பட்டி. இந்த ஊர் பிரபலமான ஒரே காரணம் என்னென்னா அதை பற்றி ரீல்ஸ் போட்டவங்க தான். அவர் தான் பிரபலமானது எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த சமீபத்தில் அவர் பேசியிருக்காரு. இது குறித்து முழு தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம். கூமாப்பட்டி ட்ரெண்டிங் ரீல்ஸில் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க ஒரு கிராமம் தாங்க கூமாப்பட்டி. இப்படி ஒரு கிராமம் இருப்பதே யாருக்கும் தெரியாமல் தாங்க இருந்துச்சு. இதை தனது இன்ஸ்டா பக்கத்தால் பிரபலமாக்கியவர் தான் தங்கப்பாண்டி ஜீவானந்தங்கிறவர். ஏங்க என்று தன் கிராமத்தில் இருக்கும் ஆற்று தண்ணீரில் நின்று கொண்டு இவர் சொன்ன விதம் பலருக்கும் பிடிச்சிருந்ததுங்க. இவர் சொன்ன விதம் எங்கடா இருக்குது அந்த கூமாப்பட்டி, எனக்கே பார்க்கணும் போல இருக்குது என்று பலர் கூறி வந்தாங்கங்க. இதையடுத்து சிலர் வண்டியை கட்டி கொண்டு அந்த ஊருக்கே கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் கடைசியில் அந்த ஊரில் எதுவுமே இல்லை என்பது அப்புறமா தாங்க தெரிய வந்துச்சு. யார் இந்த கூமாப்பட்டி நாயகன் பார்த்தோன்னா, கூமாப்பட்டி ரீல்ஸ் ட்ரெண்டாக தங்கப்பாண்டி கூறிய ஏங்க எங்கள் ஊர் தண்ணியில் குடித்தா சொர்க்கமே சொர்க்கம் மாதிரி இருக்குதுங்க, அங்கே பார்த்தா அந்தமான், இந்த பக்கம் பார்த்தா தீவு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வீடியோ பண்ணி அது செம்ம ட்ரெண்டிங் வைரலாக போயிட்டுருக்குங்க. இது காரணமாக தான் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டார். கூமாப்பட்டியில் ட்ரெண்டான இவர் பட்டதாரி இளைஞர்னு கூறப்படுது. இந்த நிலையில் அவரது ரீல்ஸ்கள் அவரை தூக்கிவிட இப்போ பல லட்சம் ஃபாலோவர்களை பெற்று பெரிய இன்ஸ்டா செலிப்ரிட்டி ஆகிட்டாருங்க. ஒரு வீடியோ மூலம் பிரபலமான நபர் அப்படி இப்போது பல பிராண்டுகளுக்கு ப்ரொமோஷன் செஞ்சு வரும் பிரபலமாக இவர் இருக்காருங்க. இந்த ஜுவல்ஸ்க்கெலாம் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது மாதிரி ஒரு ஜூஸ் வீடியோ கூட போட்டிருந்தாரு. இந்த ஜூஸ் அப்படியே தொண்டைக்குள்ளே இறங்கும்போது அமிர்தமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி கூட ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தாரு. அதுவும் நல்லா ட்ரெண்ட் ஆச்சு. இந்த மாதிரி இவர் இப்போ ரொம்ப பிராண்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறமேட்டுக்கு ஏங்க அப்படிங்கிறது தான் இவரது ட்ரெண்டாக இப்போ போயிட்டுருக்கு. தண்ணிக்குள்ளே நின்று ரீல்ஸ் போட்ட இவர் இன்று நகைக்கடைகளுக்கு விளம்பரம் செய்ய அளவுக்கு வளர்ந்துட்டாருங்க. இவர் வெட்டிக்கு என்னதாங்க காரணம்? கூமாப்பட்டி நாயகன் தங்கப்பாண்டி சமீபத்தில் தான் பிரபலமாக என்ன செய்தார் என்பது குறித்து தெரிவித்திருக்கிறார். அதில் குற்றாலத்திற்கு ஒரு முறை நண்பர்களோட செல்கையில் ஆளுக்கு ரூபாய் 600 எடுத்து செல்ல வேண்டும் என்று பேசியிருக்காங்க. அப்போது தன் கையில் ரூபாய் 450 தான் இருப்பதாக கூறி மிச்சம் 150 பின் அப்புறமா தரேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு கூறி அவர் வழியிலே இறக்கி விட்டாங்க. அதாவது குத்தாலத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 600 வேணும்னு கேட்டிருக்காங்க. இவர்கிட்ட 450 தான் இருக்குது, 150 அப்புறம் தரேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி இவளை வழியிலே இறக்கி விட்டு போயிருக்காங்க. ரூபாய் 150க்காக இப்படி நம்மளை இறக்கி விட்டாங்களேன்னு இனி கூமாப்பட்டியை படம் எடுத்து போட போகிறேன் என்று யோசிச்சு விட்டு கூமாப்பட்டி ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிருக்காரு. கூமாப்பட்டி நாயகன் சில புத்தகங்கள் பற்றியும் பேசினார். சிக்மண்ட் ஃப்ராய்டு, ஜோசப் மாவே உள்ளிட்டோரோட புத்தகங்களை படித்ததாக கூறியிருக்கும் அவர். அதில் எண்ணங்கள், உணர்ச்சி, காட்சிப்படுத்துதல், நம்பிக்கை, இந்த 4 டூல்ஸை பயன்படுத்தி அனைத்தையும் சேர்த்து ஏங்க என்று ரீல்ஸ் போட ஆரம்பித்ததாக கூறியிருக்காரு. இதை பார்த்த பலரும் எல்லாரும் படிங்கடா என்று கூறி வராங்க. மேலும் இவர் ஒரு சாதாரண ஆள் கிடையாது, பயங்கரமான கில்லாடிதானும் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இணையதளத்தில் ஒரு வீடியோ போட்டோம்னா எது வைரல் ஆகும், எது வைரல் ஆகாதுன்னு நம்ம யாராலையுமே கணிக்க முடியாது. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை பெரிய துறைக்குள் வருவதற்கு பலருக்கு வாய்ப்புகள் கிடைக்காம தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது அனைவர் கையிலும் செல்ஃபோன் இருப்பதனால கையில் எடுக்கும் விஷயங்களை பேசி ட்ரெண்டாகி வர்றாங்க. அப்படி சமீபத்தில் வைரலானது தான் கூமாப்பட்டி நாயகன். இவர் பார்த்தோம்னா ஏங்கங்கிற வார்த்தையை கேட்டாலே பலருக்கு நினைவு வருது கூமாப்பட்டி தான். தேனிக்கு அருகில் இருக்க இந்த கிராமத்தை பற்றி பலருக்கும் சில வாரங்களுக்கு முன்னாடிலேருந்து தெரிய வந்திருக்கும். அந்த சமயத்தில் தான் இன்ஸ்டாவில் டார்க் நைட் TN84ங்கிற ஐடியில் இருந்து ஒருவர் போடும் ரீல்ஸ் பிரபலமாச்சு. ஆற்று தண்ணீருக்குள் என்று ஏங்க எங்கள் கூமாப்பட்டியை பாருங்க என்று தன் ஊர் குறித்து ஸ்லாகித்து காதலித்து பேசிய விதமே பலருக்கும் பிடிச்சிருந்தது. இதனால தான் பலரும் வண்டியை கட்டிட்டு கூமாப்பட்டிக்கு டூருக்கு போக ஆரம்பித்தாங்க. கூமாப்பட்டி ட்ரெண்டான அந்த நபரோட பேர் தான் தங்கப்பாண்டி ஜீவானந்தன். முன்னாடியே பார்த்தோம். இவர் இன்ஸ்டாவில் சும்மா ரீல்ஸ் போட ஆரம்பித்த இவருக்கு கூமாப்பட்டி ரீல்ஸ் வெகுவாக கை கொடுத்தது. ஏங்க இந்த பக்கம் பார்த்தா அந்தமான் காடு, அந்த பக்கம் பார்த்தா காஷ்மீர் வாழணுங்க என்று இவர் பேசியது பெருசாக வைரலாச்சு. இவர் பேசிய பேசினதை பார்த்த பலரும் அப்படி அந்த கூமாப்பட்டியில் என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி டூர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பார்த்த
பார்த்தப்புறம் தான் அங்கே கழிவறை வசதி கூட பெரிதா இல்லாத கிராமம் அப்படின்னு தெரிய வந்துச்சு. இதையடுத்து கூமாப்பட்டி ரீல்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆனதை தொடர்ந்து பொதுப்பணித்துறை முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டது. அதில் உள்ளூர் வாசிகள் துணையோடு ரீல்ஸ் எடுத்த அந்த நபர் உள்ளே சென்று வந்ததாக கூறியிருந்தது. மேலும் இவரது இன்ஸ்டா ரீல்ஸ்களை நம்பி யாரும் பிளவக்கல் அணைக்கு வர வேண்டாம் என்றும் வந்ததால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கூமாப்பட்டி இருக்குங்க இல்லைங்களா, அது வந்து ஃப்ளவர்கல் அணைக்கு பக்கத்தில் தான் அங்கே தான் இருக்குது. அங்கே யாரும் வர வேண்டாம், வந்தா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா கூமாப்பட்டி ரீல்ஸ் போட்டு ட்ரெண்டான தங்கப்பாண்டி இப்போ பல ரசிகர்களை கொண்ட இன்ஸ்டா செலிபிரிட்டி ஆகிட்டாரு. இவர் சமீபத்தில் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ங்கிறாரு. அங்கு ரசிகர்கள் வந்து இவரை சூழ்ந்து கொண்டாங்க. இதையடுத்து அவருக்கு பாதுகாப்பாக சிலர் நிற்கிறாங்க. அதுபோல தான் சென்னைக்கு ஒரு முறை வந்திருக்காரு. இவர் மெரினா கடற்கரையில் நின்று கொண்டு ஏங்க சென்னைக்கு வாங்க என்று கூறி மீண்டும் ட்ரெண்ட் ஆனாரு. சென்னையில் இருக்கும் சில கடைகளுக்கு சென்று அவற்றை ப்ரொமோட்டும் செஞ்சிருக்காரு. சமீபத்தில் பிரபல நகை கடைக்கு சென்று அந்த கடையையும் ப்ரொமோட் செஞ்சிருக்காரு. இதை பார்த்த ரசிகர்கள் வந்து பலர் எப்படி இருந்த கூமாப்பட்டி நாயகன் இப்படி இவ்வளோ பெரிய ஆளாயிட்டார் என்று சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.